இப்போ கூட நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், சவுண்ட் குவாலிட்டி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு தான். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது அவுலான்ற பிராண்ட்லேருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டான மெக்கானிக்கல் கீபோர்டு. இந்த கீபோர்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 1500 வந்துடும். ஸோ இந்த கீபோர்டு ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் இதில் வந்து ஆர்ஜிபி வித் மல்டிபிள் மோட்ஸ் இருக்குது. ப்ளஸ் 100% கீபோர்ட் லே அவுட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் 26 ஆன்டி கோஸ்டிங் கீஸும் கொடுக்குறாங்க. இந்த கீபோர்டோட டீட்டெயில்டு அன்பாக்சிங் என்னென்னலாம் உள்ளே கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கீபோர்டோட பில்டு குவாலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மெக்கானிக்கல் கீபோர்டோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிற டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுலான்ற பிராண்ட்லேருந்து மவுண்டெயின் S2022ன்ற மாடல் தான். ஸோ இதுதான் நான் சொன்ன பட்ஜெட் செக்மெண்ட் மெக்கானிக்கல் கீபோர்டு. இந்த பிக்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் லே அவுட் கீபோர்டு, 100% லே அவுட் கீபோர்டு வந்து பிக்சர் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபுல் லே அவுட் கீபோர்டு தான் இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு. ஸோ இதை குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் பற்றி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் வருது. ஸோ பிளாக்கு, ப்ளூ, பிங்க்கு, க்ரீனு. நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ப்ளூ கலர் தான். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ உள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் கீபோர்டு இருக்கு. ஸோ 100% லே அவுட் உள்ள கீபோர்டு இருக்கு. கேபிள் வந்து பிரைடட் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஒயர் வந்து எனஃப் லென்த்தோட தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டோட மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜிபி ஃபங்க்ஷன்ஸ், மல்டிமீடியா ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த மேனுவலில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாக்ஸில் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம கீபோர்டை பார்ப்போம். ஸோ கீபோர்டோட பில்டு குவாலிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. கீபோர்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து ஜஸ்ட் கீஸ் இருக்குது. ஸோ ஃபுல் வித் நம்பேடோட கீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம் லாக், ஸ்க்ரோல் லாக்கு, விண்டோஸ் லாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ இதை வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கீபோர்ட் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணோடனையும் நம்பர் லாக்குக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் எரியுது. ஸோ அந்த மாதிரி இன்னும் 2 இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட ஆர்ஜிபி மோட்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஆர்ஜிபி மோட்ஸ் வந்து 10 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மோடும் நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் கீ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கீ காம்பினேஷனில் 1லேருந்து 0 வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் மோட்ஸ் மாறும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் 1 அமுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைட் எரியுது. இந்த WASD அண்டு அந்த 4 நேவிகேஷன் ஏரியாஸ் மட்டும் எரியுது. கேமிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் 2 போட்டிங்கன்னா இதுவும் வந்து கேமிங் மோட் 2ன்னு சொல்கிறாங்க. ஸோ தேவையான கீஸ்க்கு மட்டும் லைட்ஸ் எரியுது. நெக்ஸ்ட் வந்து கேமிங் மோட் 3, நெக்ஸ்ட் வந்து கேமிங் மோட் 4, நெக்ஸ்ட் வந்து கேமிங் மோட் 5, 6, 7, 8, 9. ஸோ 9க்கு வந்து நம்ம வந்து யூசர் டிஃபைன்டாக செட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 9 and 0 கீஸ்க்கு. அது எப்படின்னு டீட்டெயிலாக ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் மோடுக்காக செப்பரேட்டாக அவங்க கொடுத்துருக்க மோட்ஸு ஃபங்க்ஷன் ப்ளஸ் 1லேருந்து 0 கீஸ் வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, பட் ஃபுல் லென்த்து உங்களுக்கு லைட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணும்னா நீங்கள் ஃபங்க்ஷன் ப்ளஸ் இன்சர்ட், ஹோமு, டெலீட் அதை அமுத்த ஒவ்வொரு மோடாக மாறிட்டு இருக்கும். அது என்னென்னு இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் ப்ளஸ் இன்சர்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரீத்திங் மோடில் லைட்ஸ் வந்து ஃபுல் கீபோர்டுக்கு எரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஹோம். ஸோ இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு லெட்டர் டைப் பண்ணும் போது இந்த மாதிரி ட்ரிசில் ஆகி ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ப்ளஸ் பேஜ் அப். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படியே கிராஜுவலாக ஒவ்வொரு லைன் பை லைனாக அப்படியே லைட்டிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ப்ளஸ் பேஜ் டவுன். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக அப்படியே கீஸ் வந்து ஸ்விட்ச் ஆகி அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ப்ளஸ் டெலீட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீத்திங் ஃபங்க்ஷன் மாதிரி ரேண்டமாக போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ப்ளஸ் எண்டு பட்டனுக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கஸ்டம் மோடு வந்து செட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த லைட்டிங்கோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் அப் ஏரோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம்
பிரைட்னஸ் ரெடியூஸ் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீத்திங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் ப்ளஸ் ரைட் ஏரோ, டிக்ரீஸ் பண்ணோம்னா லெஃப்ட் ஏரோ கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு சொல்லிட்டோம், ஆர்ஜிபியை பற்றி டீட்டெயிலாக பார்த்திட்டோம். இப்போ மெக்கானிக்கல் கீபோர்டோட சவுண்டு தானே நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ இதோட சவுண்ட் வந்து ப்ளூ ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கீபோர்ட் ஃபுல்லாக ப்ளூ ஸ்விட்ச் தான் வந்து மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ்லேயே சவுண்ட் வந்து அதிகமாக கொடுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ரேண்டமாக செக் பண்ணலாம். ஸோ நான் இப்போ டைப் பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சவுண்டு. ஸோ கேமிங் விளையாடுறவங்களுக்கு, கோடிங் டைப் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு வந்து அண்டர் பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். மெக்கானிக்கல் கீபோர்டோட ஃபுல் ஃபீல் கொடுக்கும். ஸோ சவுண்டு குவாலிட்டி எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த மெக்கானிக்கல் கீபோர்டில் ஆர்ஜிபி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம், சவுண்டு குவாலிட்டியும் நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ கூட நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே பாருங்கள் சவுண்டு குவாலிட்டி சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டுக்கு ப்ளூ ஸ்விட்ச் யூஸ் பண்ணுற கீபோர்டுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. ஸோ இந்த கீஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து எந்த ஒரு டூலும் கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி டூல் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்து இழுத்தாவே வந்து இங்கே வந்து ஸ்விட்ச் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஸ்விட்ச் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நான் க்ளோசர் ஷார்ட்ஸ் வேணால் போடுறேன். நம்ம ரேண்டமாக மல்டிபிள் பிளேசஸில் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே ப்ளூ ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டில் இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா 26 ஆன்டி கோஸ்டிங் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நார்மல் கீபோர்ட்ஸில் நீங்கள் ஏதாச்சும் கீஸை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கோஸ்டிங் கீயாக மாறிடும். பட் இந்த கீபோர்டில் கேமிங்காக டார்கெட் பண்ணியிருக்கனால 26 ஆன்டி கோஸ்டிங் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கீ காம்பினேஷன்ஸ் அந்த 26 கீஸ்ன்ற பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அவங்க வெப்சைட்லேயும் இதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் 1 to 0 கீஸை காம்பினேஷன் ப்ரெஸ் பண்ணி நம்ம கேமிங் மோட்ஸ் கொடுத்துருக்க லைட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் ப்ளஸ் இன்சர்ட், ஹோமு, பேஜ் அப், பேஜ் டவுன் யூஸ் பண்ணி ஃபுல் கீபோர்டோட ஆர்ஜிபி லேஅவுட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டில் வந்து ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் வந்து F1 to F12 ப்ரெஸ் பண்ணால் ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் F1 ப்ரெஸ் பண்ணால் மை கம்ப்யூட்டர், F2 ப்ரெஸ் பண்ண சர்ச், அந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் கீ காம்பினேஷன்ஸில். ஸோ நீங்கள் வந்து அந்த மேனுவலில் வந்து டீட்டெயிலாக என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இல்லை அவங்க வெப்சைட்லையும் போட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த AULA S2022ன்ற மாடல் வந்து அவங்க வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் மூணுத்துக்கான லிங்க்ஸும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா இப்போ 1399க்கு வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1399க்கு ஒரு ஃபுல் லேஅவுட் மெக்கானிக்கல் கீபோர்ட் வித் ஆர்ஜிபி ஃபங்க்ஷனாலிட்டி ப்ளஸ் வந்து கேமிங் மோட்ஸ்க்கான லைட்டிங் மோடும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஷார்ட்கட்ஸ் இருக்குது, ப்ளஸ் 26 ஆன்டி கோஸ்டிங் கீஸ். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு கீபோர்டு வித் பில்டு குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது, வித் ப்ளூ ஸ்விட்சஸ். ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டி சேர்த்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீபோர்ட்ஸ்னு நான் சொல்லுவேன். ஸோ கோடிங் பண்ணுறவங்களுக்கும் கேமிங் விளையாடுறவங்களுக்கும் மெக்கானிக்கல் கீபோர்ட் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த கீபோர்டு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் மெக்கானிக்கல் கீபோர்டு வாங்கணும், ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டாக நான் வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த கீபோர்டு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த கீபோர்டு ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கீபோர்டில் நான் ஏதாச்சும் புது ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இல்லை ஏதாச்சும் இஷ்யூஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் நான் ஃபர்தர் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கேட்ஜெட் அன்பாக்சிங், யூஸ்ஃபுல் டெக் டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.